அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 3வது பாகத்தில் குறித்து ஏற்கனவே 10 கட்டளைகளை குறித்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த 3வது பாகத்திலும் குரானும் பைபிளும் என்ன ஒற்றுமை காணப்படுகிறது 10 கட்டளைகளில் அப்படி என்பதை பற்றி உங்களோட இந்த வீடியோவில் விரிவாக பகிர இருக்கிறேன். வாங்க ஸ்லைடுக்குள்ளே போகலாம். குரானில் 10 கட்டளைகள். இதை நான் வாசிக்கிறேன். இஸ்லாமியராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் குரானில் 10 கட்டளைகள் கற்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதே குரானின் இஸ்லாமியருக்கு கூறும் வழியாகும். சரி, ஓகே. திருக்குரானில் வசனம் 6, 151வது வசனம், 152வது வசனம், 6வது அதிகாரம் 151வது வசனம், 152வது வசனத்தில் முன்வந்த வேதங்களில் வரும் 10 கட்டளைகளை பின்வருமாறு உறுதிப்படுத்துகிறது. சரி, நான் இந்த 10 கட்டளைகள், குரான் சொல்லுகிற 10 கட்டளைகளை இப்போ படிக்க போகிறேன். முதல் கட்டளையாக அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக வைக்கக்கூடாது. 2வது கட்டளையாக பெற்றோருக்கு உதவுங்கள். 3வது கட்டளையாக வறுமையின் காரணமாக உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம். என்ன சொல்லுகிறார்கள்? வறுமையில் இருக்கிற குழந்தைகளை அழிக்க வேண்டாம். அல்லாவும் அவர்களுக்கும் அந்த கொல்லப்படுகிற அந்த குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நாங்கள் தான் உணவு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற 2 கட்டளைகள், ஃபஸ்ட்டு 2 கட்டளைகளை பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக வைக்கக்கூடாது. சரி, ஓகே. பெற்றோர்களுக்கு உதவுங்கள், நல்ல காரியம். 3வது கட்டளையும் பரவாயில்ல, ஓகே. 4வது கட்டளையில் பார்க்கும் பொழுது வெட்கக்கேடான காரியங்களில் வெளிப்படையானதையும் இரகசியமானதையும் நெருங்காதீர்கள். சரிப்பா, 4வது கட்டளை கூட பரவாயில்ல, ஓகே. 5வது கட்டளையை நான் சொல்ல விருப்பப்படுறேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தடை செய்துள்ள எவரையும் உரிமை இருந்தாலே தவிர கொல்லாதீர்கள். அப்போது அல்லாஹ் ஓகே பண்ணாத வரைக்கும் ஒருவரை நாம் கொலை செய்யக்கூடாதான். நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இதையே உங்களுக்கு உபதேசம் செய்கிறான். இது பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரம் 151வது வசனத்தில் குரானில் பார்க்கலாம், திருக்குரானில். அப்போது கொலையை அல்லாஹ் நீ ஓகே கொலை செய்ய ஒரு மனுஷனை அப்படின்னா அந்த மனுஷனை தாராளமாக கொலை செய்வதற்கு நாம் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். சரி, ஓகே. 6வது கட்டளையாக அனாதையின் செல்வத்தை அவன் பருவம் அடையும் வரை நியாயமான முறையில் அன்றி அனுபவிக்க நெருங்காதீர்கள். இது உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். அனாதை குழந்தைகளை பெண்ணாகவோ ஆணாகவோ இருந்தாலும் சரி, அவங்க பருவம் அடையும் வரைக்கும், அதாவது ஒரு பெரிய வயசை தொடர வரைக்கும் நியாயமான முறையில் அவங்கள அனுபவிக்க கூடாது. அதாவது அவங்கள கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அனாதையாக இருக்கிற குழந்தைகளை. சரி, ஓகே. 7வது கட்டளையாக பார்ப்போம். அளவாயும் நிர்வையையும் நேர்மையாக நிறைவேற்றுங்கள். இது எனக்கும் புரியல. என்ன அளவு என்ன நிறுவை என்பது எனக்கு புரியவில்லை. 8வது கட்டளையாக எவரையும் அவரது சக்திக்கு மேல் நாம் சிரமப்படுத்துவதில்லை. யாரையும் அவங்க சக்திக்கு மேலே சிரமப்படுத்தக்கூடாதுன்றது குரானுடைய 8வது கட்டளை. 9வது கட்டளை பார்த்தீங்கன்னா உறவினராகவே இருந்தாலும் பேசும்போது நீதியை பேசுங்கள். ஓகே, நீதியை பேசுவது நல்ல விஷயம். 10வது கட்டளையாக கடைசி கட்டளை அல்லாஹ் சொல்லுகிற எல்லா ஒப்பந்தங்களையும் நிறைவேற்றணுமா. சரி, ஓகே. நான் இந்த வீடியோவில் பதிவிடுற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த மதத்தையும் புண்படுத்தலை. ஆனால் எது சரி, எது தெளிவான புத்தகம், எது குழப்பமான புத்தகம் என்பதை தான் இந்த வீடியோவில் விவரிப்பாக ப்ரீஃபாக உங்களுக்கு நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். நம்ம குரானில் உள்ள 10 கட்டளைகளை பார்த்து விட்டோம். இப்பொழுது நம்முடைய பைபிளுக்குள்ளே போகலாம். பைபிளில் 10 கட்டளைகள் எந்த வசனத்தில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரம் யாத்ராகமம் 20வது அதிகாரம் 1லிருந்து 17 வரைக்கும் உள்ள வசனங்களில் தேவன் சொல்லி பேசின கட்டளைகள். இதில் 1வது வசனமாக பார்த்தீங்கன்னா, தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன்னை அடிமைத்தான வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு இந்த
10 கட்டளையினுடைய ஆரம்பத்தை நம்ம பார்க்குறோம். முதல் கட்டளை தான் மூன்றாவது பாயிண்ட்ல இருந்து தான் அந்த முதல் கட்டளை ஆரம்பிக்குது. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2வது கட்டளை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஆனா குரான்ல நம்ம பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் பைபிள்ல இருக்கிற விளக்கங்கள் அதுல அவ்வளவா காணப்படலை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சிலை வணக்கம், சிலை வழிபாடு அறவே கடவுள் வெறுக்கிறார். ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் உண்டாக்க கூடாது என்று இந்த வேதாகம பைபிள் நமக்கு அறிவுறுத்துகிறது. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். அப்போ இந்த பைபிள்ல நாம் படிக்கிற இந்த வேதாகம பைபிள்ல பார்த்தீங்கன்னா, அப்படி நாம் சிலையை வணங்கினால், நமஸ்கரித்து அந்த சிலையை தெய்வமாக வணங்கும் பொழுது மிகுந்த கோபம் வருதான் கடவுளுக்கு. அந்த கோபத்தின் நிமித்தமா அவர் என்ன தண்டனை தராராம், 3-4 தலைமுறை மட்டும் தண்டனை வரும் அப்படின்னு வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கு. சரி, அடுத்தது பார்ப்போம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறேன். அப்போ பாருங்க, அவருடைய கட்டளைகளின்படி நாம் கை கொண்டு கடவுளை நேசித்து இந்த 10 கட்டளைகளை நாம் உத்தமமாக கை கொள்ளும் பொழுது 1000 தலைமுறைக்கு இரக்கம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. 1000 தலைமுறைக்கும் இரக்கம். இரக்கம்னா நம்ம எல்லாருக்கும் புரியும். இரக்கம் காட்டுதல், மன்னிப்பு, எல்லா சலுகைகளும் கடவுள் நமக்கு செய்வார் அப்படின்றது தான் இரக்கத்தினுடைய இன்னொரு பகுதி. அடுத்த ஒரு கட்டளையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். அப்போ தேவையில்லாத கடவுளுடைய வார்த்தையை வீணாக அவருடைய பெயரை சொல்லி 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 அவருடைய பெயரை அவதூறு செய்யக்கூடாது. ஒருத்தருடைய பெயரை நாம் மீண்டும் 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 உச்சரிக்கும் பொழுது ஒரு மனிதர்களாகிய நமக்கு எப்படி கோபம் வருதோ அதே போல கடவுளுக்கும் அவருடைய பெயர் மிக உன்னதமான பெயராக இருப்பதனால், இயேசு என்கிற பெயர், இயேசு கிறிஸ்து என்கிற பெயர் நாம் அவ்வப்போது உச்சரிப்பதினால் அந்த நாமத்தை, இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை வேஸ்டாக நம்ம வழங்குறோம். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு தண்டனை நிச்சயமா இருக்கும் என்று 10 கட்டளையில நம்ம பார்க்கிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். அதுக்கு அடுத்த கட்டளையை பார்த்தீங்கன்னா, 6 நாள் நீ வேலை செய்யலாம், உன் கிரிகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 6 நாள் நீ வேலை செய்து கொள், 6 நாள் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் முடித்து விடு என்று கட்டளையில பார்க்குறோம். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த காரியங்களை. 7ஆம் நாள் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவரோ முன்ன பின்ன தெரியாதவங்களோ யாருமே ஒரு வேலையும் செய்யக்கூடாது. மிருகங்கள், நம்மளுடைய வாசல்ல வீட்டுக்கு வர விருந்தாளிகள், அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருமே வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டளையை நான் உங்களுக்காக படிக்கிறேன். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய படைப்பு 6 நாளைக்குள்ள எல்லாத்தையும் படைச்சாராம். வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், நீரில் வாழ்கிற ஜந்துக்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்னா, நான் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஓய்ந்திருப்பது சாப்பிட்டு தூங்குவது தான் ஓய்வுன்னு இல்லை. அந்த நாள் ஒரு விசேஷமான நாள். அந்த நாள் ஒரு பிளெஸ்ஸிங்கான நாள், ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான நாள். மற்ற 6 நாட்களை காட்டிலும் இந்த 7ஆவது நாள்
மிகுந்த ஒரு தனித்துவமான நாள் கடவுளுடைய பார்வையில். அதனால தான் அந்த நாள் வந்து ஒரு வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த கட்டளையில் பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கனம் என்று சொல்லும் பொழுது அவங்கள வந்து மரியாதை கொடுப்பது தான் பைபிளின் படி இல்லை. அவங்கள வந்து அவங்க நம்மளை அன்பால் வளர்த்த பெற்றோரை பிற்காலத்தில் நாம் அன்பினால் அவர்களை தாங்க வேண்டும். அதுதான் கனம். அதுதான் கனத்திற்கான ஒரு அர்த்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்வது பாவம் என்று வேதம் சொல்லுது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஆனால் குரானில் நம்ம படித்தது போல விபச்சாரம் வந்து அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் கொலை கூட குரான் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாரையும் கொலை செய்யக்கூடாது. அல்லாஹ் ஓகே செய்தால் கொலை செய்து கொள்ளலாம். அப்போது இதுக்கும் குரானுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். பைபிளில் கொலையே செய்யக்கூடாது. உன்னுடைய விரோதியோ நண்பனோ யாராக இருந்தாலும் கொலை செய்யவே கூடாது. விபச்சாரம் பார்க்கும் பொழுது குரான் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பியூபர்ட்டி, அதாவது கன்னிகை பருவத்தை முதிர்ந்த பிறகு, பெரிய பொண்ணாயிட்ட பிறகு நியாயமான முறையில் அவங்களோட அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் மொத்தத்தில் இங்கே 10 கட்டளையில் பைபிளில் பார்த்தீங்கன்னா விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அப்போது கடவுள் வந்து அனுமதிக்காத எந்த ஒரு உறவும் ஒரு விபச்சாரத்தில் தான் போய் முடியும். ஆனால் குரான் வந்து இப்படியும் அல்லாமல் அப்படியும் அல்லாமல் எல்லாவற்றுக்கும் விருப்பம் இருந்தால் செய்து கொள்ளலாம், இல்லை என்றாலும் செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சாய்ஸில் தான் குரான் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஆனால் பைபிள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுகிறது, கொலையும் விபச்சாரமும் செய்யவே கூடாது. களவு என்று சொல்லும் பொழுது திருட்டுதானம், திருடுவது ஒரு பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பொய்யான சாட்சிகளை நிறுத்தி ஒரு மனுஷனை பழி சுமத்தி அந்த மனுஷனுக்கு தண்டனையை வாங்கி தரணும். நிரபராதியை குற்றவாளியாக மாற்றி பல பொய் சாட்சிகளோடு நிரூபித்து ஒரு அப்பாவிய கொலைக்காரனாகவோ குற்றவாளியாகவோ நிறுத்துவது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியான ஒரு கட்டளையில் பார்த்தீங்கன்னா பைபிளில், பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றார். இச்சை என்றாலே ஆசை. அளவுக்கு அதிகமாக ஆசையும் மீறி அதை அடைந்தே ஆகணும், எனக்கு அது இல்லைன்னா நான் வாழ மாட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம், இன்னொருத்தருடைய மனைவியாக கூட இருக்கலாம், இல்லை இன்னொருத்தருடைய வேலைக்காரிகளாக கூட இருக்கலாம், மற்றவர்களுடைய பொருட்களாக இருக்கலாம், ஆஸ்தியாக இருக்கலாம், சம்பத்தாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம். மற்றவங்கன்னு போயிட்ட பிறகு, அது எனக்கு சொந்தம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு ஒரு காரியத்தை அடையணும், இன்னொருத்தருடைய மனைவியை நான் எனக்கு மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்பதும் பாவம். அதுதான் இச்சை. இந்த இச்சை என்பது மிக கொடூரமான பாவம் இல்லாமல் ஒருத்தருடைய பொருளை அபகரிக்க சொல்லி கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பாவம். ஆனால் குரானில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல மனைவிகளை வைத்து கொள்ளலாம் என்று குரான் அனுமதி கொடுக்குது. பல மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாய் வாழலாம். ஆனால் பைபிள் சொல்லுது, உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி தான் உனக்குரிய உடைமை. அப்போது உன்னுடைய மனைவியை தவிர்த்து வேற எந்த பெண்ணின் மீதும் ஆசை போகக்கூடாது. உன்னுடைய மனைவியின் மீது மட்டும்தான் உனக்கு ஆசை, காமம் எல்லாமே இருக்கணும் அப்படின்ட்டு பைபிள் சொல்லுது தெளிவாக. ஏன்னா கடவுள் படைக்கும் பொழுது மனுஷனுக்கு ஒரு மனுஷியை தான் உண்டாக்கி கொடுத்து ஆதாம் ஏவாள் என்று பெயரை வைத்து ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷி என்று ஏற்பாடு செய்தார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் இந்த குரானை படித்து விட்டு என்ன செய்கிறாங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள். முகமது நபி செய்தார் திருமணம், 40 கல்யாணங்கள் செய்தார். அதனால் நானும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகளை கல்யாணம் பண்ணி வாழ்வேன் என்று சொல்லி குரானை வைத்து அதை சட்டமாக, அதை தேவ வாக்காக எடுத்துக்கொண்டு இன்னைக்கு அநேக முஸ்லீமர்கள் வழி தவறி போகிறாங்க, ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போய் கொண்டிருக்காங்க. ஆனால் பைபிள் சொல்லுது,
இச்சை என்கிற ஒரு காரியம் வந்தாலே அது பாவம். அதுவும் இன்னொருத்தருடைய பொருளின் மீதோ, இன்னொருத்தருடைய மனைவி மேலேயோ, இன்னொருத்தருடைய வேலைக்காரங்க, வேலைக்காரி, மிருகம், வேற வேற மற்றவர்களுடைய பொருளின் மீது ஆசையே படக்கூடாது. அவங்க எவ்வளோ பெரிய அழகா இருக்கட்டும், இல்லை அழகான வீடு இருக்கட்டும், அழகான கார் இருக்கட்டும், அதை அடைய வேண்டும், அபகரிக்கணும், அந்த இச்சை, அந்த ஆசைகள் வரவே கூடாது என்று சொல்லி வேதத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்க, பைபிளுக்கும் குரானுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுவும் அதுவும் ஒன்று இல்லை. பைபிளில் தெளிவா தப்புனா தப்பு, சரினா சரின்றத நேரா சொல்லுது. ஆனா குரான்ல பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. சென்டென்ஸ்ல, வாக்கியங்கள்ல நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதனால இந்த 2 புத்தகத்துல பைபிளா அல்லது குரானா, எந்த புத்தகம் தெளிவான புத்தகம் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், முடிவு செய்வது நம்முடைய கரங்கள்ல இருக்கு. அவங்கவுங்க திணிச்சு நீ இதை தான் செய்யணும், நீ இதை தான் தெரிந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இல்லை. உங்க முன்னாடி பைபிளையும் குரானையும் தெளிவாக ஸ்லைடோடு படித்து காண்பித்திருக்கிறேன். இந்த 2 புத்தகத்துல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம், எது வாழ்க்கை நெறிய ஒழுங்கா சொல்லித்தர புத்தகம் என்பதை நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பதிவின் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.